இந்த ஃப்ளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது மிஸ்டர் எக்ஸ் படத்தோட விமர்சனம். இந்த படத்துல ஆர்யா, கௌதம் கார்த்திக், மஞ்சு வாரியர் முக்கிய வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க. கூடவே சரத்குமார், அனகா, ஜெயபிரகாஷ், காளி வெங்கட் இப்படி பலரும் சின்ன சின்ன வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க. எழுதி இயக்கினது மனு ஆனந்த். மிஸ்டர் எக்ஸ் ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர். கதைன்னு பார்த்தா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்க உளவுத்துறை நிறுவனமான CIA சைனாவை கண்காணிக்க இமாலய மலைகள்ல ஒரு நியூக்ளியர் பவர் டிவைஸை ஒளிச்சு வைக்கிறாங்க. அது ஒரு நாள் காணாம போயிடுது. அதுல உள்ள அணுசக்தியை வச்சு அதை அணு ஆயுதமா மாற்ற முடியும். அது இப்போ ரஷ்யாவில் இருக்கிறதாகவும் ஏதோ ஒரு தீவிரவாத இயக்கம் மூலமா பாகிஸ்தான் வழியா இந்தியாவுக்கு வந்து அதை வச்சு தாக்குதல் நடத்த போற மாதிரியும் ராவுக்கு தகவல் கிடைக்குது. இதை தடுக்க மிஸ்டர் எக்ஸ், இது சரத்குமார் நடிச்ச பாத்திரம், முயற்சி செய்யறாரு. ஆனா அவரு மாட்டிக்கிறாரு. இந்த நேரத்துல இந்தியாவில் G20 மாநாடு வேற நடக்குது. அதுக்கு மாமல்லபுரத்துல பல உலக தலைவர்களும் வந்து கூடியிருக்கிற நேரம். இந்த இக்கட்டான நேரத்துல எதுவும் அசம்பாவிதம் ஏற்படக்கூடாது அப்படின்னு டைரக்டர் மஞ்சு வாரியார் நம்ம ஹீரோ ஆர்யாவையும் அவருடைய டீமையும் அனுப்பி வைக்கிறாங்க. தீவிரவாதிகள்ல முக்கிய புள்ளி கௌதம் கார்த்திக். ஆர்யாவும் அவரோட டீமும் தீவிரவாதிகளை முறியடிச்சு பேரழிவிலேருந்து இந்தியாவை காப்பாத்தினாங்களா இல்லையா? இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ஸ்ட்ரென்த்னு பார்த்தா இதோட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கதை தான். கலப்படமே இல்லாம ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் கதை அங்க இங்க நகராம தீவிரவாதிகள், அணு ஆயுதம் இப்படின்னு டிஸ்ட்ராக்ஷனே இல்லாம நேர்கோட்லயே போகுது. ரொம்ப யோசிச்சு லாஜிக்கலா நிறைய விஷயங்களை எழுதியிருக்காங்க. ஒரு ஹார்ட் கோர் ஸ்பை ஆக்ஷன் மூவிஸ் பார்க்குற ஒரு ஃபேன்னால இதை நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். ஹாலிவுட் படங்கள்ல வர அளவுக்கு கதையில காட்சிகள்ல டீட்டெயிலிங்லாம் இருக்கு. தமிழ் படங்கள்ல இந்த லெவலுக்கு மெனக்கெட்டு கதை, திரைக்கதையெல்லாம் ஒரு ஸ்பை ஸ்டோரியில நான் பார்த்ததே இல்லை. முதல்ல இதுக்கு டைரக்டருக்கு நம்முடைய பாராட்டுகள். அடுத்தது பாத்திரங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஆர்யாவோட பேக் ஸ்டோரி, சரத்குமார் மற்றும் கௌதம் கார்த்திக் பாத்திரங்களோட பேக் ஸ்டோரி மூலமா அந்த பாத்திரங்களோட மோட்டிவேஷன்ஸை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண டைரக்டர் கொஞ்சம் கேர் எடுத்து முயற்சி செஞ்சிருக்காரு. அதே மாதிரி ஸ்டண்ட் காட்சிகளும் நல்லாவே கோரியோகிராஃப் செய்யப்பட்டிருக்கு. பெருசா புதுமையாலாம் எதுவும் இல்லை, ஆனாலும் கச்சிதமாகவே எடுத்திருக்காங்க. இருந்தாலும் இதை படமாக்கின விதம், அந்த ஸ்டண்ட் சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே சுமாராக தான் இருந்ததா நான் நினைக்கிறேன். மற்றபடி குறைகள் அப்படின்னு பார்த்தாக்கா படத்தோட பேசிங் அண்ட் எடிட்டிங் தான் இதுல மெயின் பிரச்சனை. பல விஷயங்களை டைரக்டர் கையில் எடுத்துட்டாரு முதல்ல. ஆனா அது எல்லாத்தையும் லாஜிக்கலா முடிச்சு வைக்கிறதுக்கு நேரம் இல்லை. அதனால அவசர கதியில சில வசனங்கள் பேக்ரவுண்ட் நரேஷன் மூலமா பல விஷயங்களையும் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு போயிடுது இந்த படம். எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் மொத்தமாவே இப்படிதான் ஓடுது. அதுலயும் அந்த பெரிய சஸ்பென்ஸ், ராணா அப்படிங்கிற அந்த மர்மமான தீவிரவாதி யாரு அப்படின்னு சொல்ற காட்சி ரொம்பவே அவசரமா எடுத்ததுனால ஒரு இம்பாக்டே இல்லாம ரொம்பவே சப்புன்னு ஆயிடுது. தவிர பல விஷயங்கள் பாதியிலேயே வேற விட்டுட்டாங்க. குறிப்பா சொல்லணும்னா பாகிஸ்தானோட ஒரு கட்டத்துல நமக்கு போர் மூழ்கிற அளவுக்கு பிரச்சனைகள்லாம் போயிடுது. ஆனா அந்த ட்ராக்கை அப்படியே விட்டுட்டாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கடைசி வரைக்கும் நமக்கு தெரியவே இல்லை. ஒண்ணு, படத்துல இன்னும் ஒரு 15-20 நிமிஷங்கள் சேர்த்து இந்த காட்சிகள்லாம் எடுத்துருக்கணும். இல்லையா ஆரம்பத்துல ஆர்யாவுக்கு ஒரு இன்ட்ரோ, மஞ்சு வாரியாருக்கு ஒரு இன்ட்ரோ, கௌதம் கார்த்திக், சரத்குமார்னு ஆளுக்கு ஒரு இன்ட்ரோ வச்சிருக்கிறத குறைச்சாவது இந்த காட்சிகளை சேர்த்துருக்கணும். இன்னொரு பிரச்சனை, கௌதம் கார்த்திக் மற்றும் ஆர்யாவோட பேக் ஸ்டோரியில உள்ள எமோஷன்ஸை கொஞ்சம் அழகா மெதுவா பில்டப் செய்யற அளவுக்கு அதுல நிறையவே ஸ்கோப் இருந்தது அந்த கதைகள்ல. ஆனா இதே அவசர கதி காட்சிகள்னால அது மொத்தமுமே எடுபடாம போகுது. அதனால நமக்கு இந்த பாத்திரங்கள் மேல ஒரு எமோஷனல் கனெக்ட் கடைசி வரைக்கும் ஏற்படுறதே இல்லை. இது ஒரு மிகப்பெரிய பிளண்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓவராலா ரொம்பவே சூப்பரா வந்திருக்க வேண்டிய ஒரு படம் 1-2 படிகள் குறைஞ்சு போனதுக்கு இது மிக முக்கிய காரணம். அடுத்த குறை வந்து நடிப்பு தான். எஸ்பெஷலி கௌதம் கார்த்திக் ஒரே மாதிரி ஒரு சிரிப்போட படம் முழுக்க வராரு. மாறவே இல்லை அவருடைய எக்ஸ்பிரஷன்.
மத்தவங்களுக்கும் பெருசா ஸ்கோப் எல்லாம் எதுவும் இல்ல. எல்லாமே ஒரு ஒன் டைமென்ஷனலா எழுதப்பட்ட ரோல் தான். அதனால அவங்களுடைய நடிப்பும் மனசுல நிக்கும்படியா இல்ல. சரி, இப்போ இந்த படத்த பார்க்கலாமா? வேணாமா? அப்படின்னா, தமிழ்ல இது போல நல்லா எழுதப்பட்ட ஒரு ஸ்பை த்ரில்லர் வந்ததே இல்லன்னு கூட நான் சொல்லுவேன். அதுக்காகவே இந்த படத்த நம்ம பார்க்கலாம். ஆனா, ஜெனரல் ஆடியன்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய அந்த காமெடி, டிராமா, ரொமான்ஸு, பஞ்ச் டயலாக் அப்படின்னு எதுவுமே இதுல இல்ல. அந்த வகையில பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் கொஞ்சம் கம்மி தான் இந்த படத்துல. மத்தபடி குடும்பத்தோடயே கூட கண்டிப்பாவே பார்க்கலாம் இந்த படத்த. மிஸ்டர் எக்ஸ் படத்துக்கு நான் குடுக்கக்கூடிய ரேட்டிங் 6 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதிலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.